अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वीदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोऽभिः कान्त राधाकान्त नमोऽस्तुते। दत्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तिभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुंगं लङ्घाय यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। ஜெய். பாகவத பிரார்த்தனை படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? ஹரே கிருஷ்ணா. सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक सत्बला सर्वसिद्धान्त रत्नाया सर्वलोकैक तिर्वरदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभु कलिदुवादोदित्या श्रीकृष्ण परिवर्धदा परमानंद पादाय प्रेम वार्षक्षाराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमस्तुमे मत्देहबन्धो मत्सङ्गिन् मत्कुरो मन्मगादन मत्निस्तारक मद्भाग्या मदानन्द नमस्तुते आसाधु साधु दायिन्नदिनोच्चदकार अगानामुन् कासागिन् मन् मां பிரேமனா அகரூத் கண்டாயோ இஸ்புரா. பொருளுரை. ஓ எல்லா வேதலுக்கங்களிலிருந்தும் கடந்தெழுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவ முகிர்மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்களை. படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் எனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின். நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துவமாகவும் விடிவுப்பெருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாகியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஓம் சத் சத் ஆனந்தம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் நான்காவது ஸ்கந்தம் அத்தியாயம் 29 ஸ்லோகம் 4. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் की जय. श्रील भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय. यदा जिकृषन् पुरुषकार्त्स्येन प्रकृतेर्गुणान् नवद्वारं त्वी हङ्क्ताङ्क्री तत् रामानुद सात्व इति. மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கையின் குணங்களை மொத்தமாக அனுபவித்து மகிழ வேண்டும் என்று உயிர் பொருள் விரும்பும் பொழுது பல்வேறு உடல்களில் 9 வாயில்கள், 2 கரங்கள், 2 கால்கள் உடைய உடலை ஏற்றுக்கொள்ள விளைகிறான். அதாவது அவன் மனிதன் அல்லது தேவனாக விரும்புகிறான்.
பொருளுரை. கிருஷ்ணரின் பாகமாக விளங்கும் உயிர் பௌதிக உடலை தனது சுய விருப்பத்தின் பேரில் ஏற்றுக்கொள்கிறது என்பதற்கு இது ஒரு விளக்கமாகும். 2 கைகள் 2 கால்கள் என்று ஏற்றுக்கொள்வதன் மூலம் உயிர் இயற்கையின் குணங்களை முழுவதும் அனுபவித்து மகிழ்கிறது. பகவத்கீதையில் 7.27 பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், இச்சா தேச ஸ்மிருத்தேனா ஸ்வாந்த மோகேன பாரத சர்வ பூதானி சமூகம் சர்க்கே ஆந்தி பரந்தபம். ஓ பரதகுலத் தோன்றலே அர்ஜுனன், ஓ பகைவரை சுடுவோய், விருப்பு வெறுப்பு எனும் இருமைகளினால் உயிர்கள் அனைத்து மயக்கத்தில் பிறக்கின்றன. ஆதியில் உயிர் ஆன்மீகமானமாகவே விளங்கினான். ஆனால் அவன் பௌதிக உலகை அனுபவித்து மகிழ விரும்பும் பொழுது அவன் கீழே வருகிறான். இஸ்லோகத்திலிருந்து உயிர் முதலில் மனித வடிவிலேயே ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அவனது இரு செயல்களினால் அவன் படிப்படியாக கீழான உயிரினங்களான விலங்கு, செடி, நீர்வாழ் உயிர் என்று தாழ்ந்து போகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பரிணாம வளர்ச்சியின் படிப்படியான வளர்ச்சியினால் உயிர் மீண்டும் மனித வடிவை பெறுவதோடு அவனுக்கு உடல் விட்டு உடல் மாறும் இடப்பெயர்ச்சி முறையிலிருந்து வெளியேறுவதற்கான மற்றொரு சந்தர்ப்பமும் அளிக்கப்படுகிறது. இவன் மீண்டும் இச்சந்தர்ப்பத்தினை மனித வடிவில் இருந்து இழந்தானென்றால் அவன் பிறப்பு இறப்பு சுழற்சியில் திரும்பவும் சிக்கிக் கொண்டு பல்வேறு உடல்களை பெறுகிறான். உலகிற்கு வருவதற்கு உயிர் ஏன் விரும்புகிறது என்பதை அறிந்து கொள்வது அத்துணை கடினமானது அன்று. மது, மங்கை, மாமிசம், சூது என்பவற்றிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆரியர்களின் குடும்பத்தில் ஒருவன் பிறந்த போதிலும் கூட அவனும் இத்தடை செய்யப்பட்டிருப்பவைகளை அனுபவித்து மகிழ வேண்டும் என்று விரும்பலாம். ஒருவன் தவறான பாலுறவு கொள்ள பரத்தையர் இல்லம் செல்கிறான், அல்லது ஒரு உணவு விடுதிக்கு மருந்தருந்தவும் மாமிசம் உண்ணவும் செல்கிறான். அதுபோல் எப்போதும் யாரேனும் ஒருவன் இரவு விடுதியில் சூதாடுவதற்கும் இதுபோன்ற இன்னோரன்ன விளையாட்டுகளில் பங்கு பெறவும் செல்கிறான். உயிர்களின் உள்ளங்களில் இதுபோன்ற எண்ணங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. ஆயினும் சில உயிர்கள் இவ்வருவருக்கத்தக்க செயல்களை அனுபவிக்க வேண்டும் என்று நின்று விடுகின்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தரம் தாழ்ந்து விழுகின்றனர். ஒருவன் எவ்வளவுக்கெவ்வளவு இழிந்த வாழ்க்கையை தன் உள்ளத்தில் விரும்புகின்றானோ அவ்வளவுக்கவ்வளவு அவன் இழிந்த பிறவிகளை எடுப்பதற்கு கீழே வீழ்கிறான். இதுதான் உடல் விட்டு உடல் மாறுவது மற்றும் பரிணாம வளர்ச்சி முறையாகும். ஒரு குறிப்பிட்ட வகையான விலங்கிற்கு ஒரே ஒரு புலரின்பத்தினை அனுபவிப்பதற்குரிய மனப்பாங்கு மிக தீவிரமாக இருக்கலாம். ஆனால் மனித வடிவில் ஒருவன் அனைத்து புலனின்பங்களையும் அனுபவிக்கிறான். மனித வடிவிற்கு எல்லா புலன்களையும் புலனகர்ச்சியில் பயன்படுத்துவதற்குரிய வசதி இருக்கிறது. ஒருவன் முறையான பயிற்சி பெறவில்லை என்றால் அவன் இயற்கையின் குணங்களுக்கு பலியாகி விடுகிறான். இது பகவத்கீதையிலும் 3.27 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிரகிருதே கிரியா மானானி குணை கர்மானி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. குழப்பமற்ற ஆத்மா இயற்கையின் முக்குணங்களினால் பாதிப்பினால் செயல்கள் அனைத்தையும் தான் செய்வதாக நினைக்கிறான். ஆனால் இச்செயல்கள் உண்மையில் இயற்கையில் செய்யப்படுகின்றன. ஒருவன் தன் புலன்களை அனுபவித்து மகிழ வேண்டுமென்று விரும்பியவுடன் அவன் தானே தன்னை உலக கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்கிறான். மேலும் தானாகவோ அல்லது தன்னிச்சையின்றியோ பிறப்பு இறப்பு சுழற்சியினால் பல்வேறு உடல்களில் வைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. இது நம்ம பல தடவை பார்த்துட்டோம். மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு சொல்றது எதனாலனா, பல தடவை நம்ம படிச்சா கூட நம்ம அதை வாழ்க்கையில இம்ப்ளிஃபை பண்றது இல்லைங்கிறதுனால பாகவதம் ஃபுல்லாமே நம்மளுக்கு இந்த அட்வைஸ் மறுபடியும் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாமே எப்படி உடல் தளத்துல செயல்படுகிறோம் அப்படின்னுட்டு. இப்ப இந்த ஜடை இயற்கை குணங்களை மொத்தமாக அனுபவித்து மகிழ வேண்டும் அப்படின்னு நாம விரும்பும் போது பல உடல்கள்ல இந்த 9 வாயில் கொண்ட குடிலையில 2 கை 2 கால், இந்த மூக்கு, வாய், இந்த துவாரங்கள், இதை கொண்ட ஒரு ஜட உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஒவ்வொரு உயிர்வாளியும் அவன் கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுகின்றான். அதை மனித உடலில் கிடையாது, மனித உடல் மட்டும் கிடையாது, பல வகையான 84 லட்சம் வகையான உயிர்வாளிகள் ஏதாவது ஒரு உடல்ல அவன் திணிக்கப்படுகிறான். அவன் விரும்பியெல்லாம் அதை ஏத்துக்கிறது இல்லை, இருந்தாலுமே அவன் அந்த உடல்ல திணிக்கப்படுறான். நான் கேட்ட மாதிரி வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்காது. எனக்கு இந்த அம்மா வேணும், இந்த அப்பா வேணும், இந்த தங்கச்சி வேணும், இல்ல இந்த கணவன் வேணும், யாருக்கும் இப்படி எல்லாம் கிடையாது, சாய்ஸே கிடையாது. நம்ம வலுக்கட்டாயமா நம்மளுக்கு அந்த சூழ்நிலை அமைக்கப்படுகிறது. கர்மானி நிறுத்தகதி கிந்துச பக்தி பாஜாம். நம்ம கர்மங்களின் படி சோ இந்த
விருப்பு வெறுப்பு எனும் இருமைகளால் அனைத்து உயிர்களும் மயக்கத்தில் பிறக்கின்றன. ஏன்னா நான் போன ஜென்மத்துல விரும்பினேன் ஃபாரின் போகணும், நான் நிறைய டாக்டரேட் படிக்கணும், இல்ல டாக்டரேட் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், சிங்கப்பூர் போகணும், இல்ல நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், பெரிய அழகியா வரணும், உலக அழகியா வரணும். இப்படி எத்தனையோ விருப்பங்கள் நம்ம கிட்ட தீவிரமா இருக்கு ஒவ்வொருவரோட மனசுலயும் பாத்தீங்கன்னா. எனக்கு சொத்தே கிடைக்கல, பெரிய அதிபதி, சொத்துக்கு அதிபதி ஆகணும். இப்படி நீ எத்தனை ஆசைகளை நாம வச்சிருக்கிறோமோ அத்தனை பிறவிகள் நாம் எடுக்கணும். ஏன்னா அது சேர்க்கறதுக்காக அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்ருதி புண்ணியம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு அத்தனை ஜென்மத்தை கொடுப்பாரு. அப்புறம் ஒரு ஆசை நிறைவேறும். ஒரு ஆசையா நாம வச்சிருக்கோம், ஏகப்பட்ட ஆசைகள் நமக்குள்ள தோன்றிக்கொண்டே இருக்கிறது, உதயமாயிட்டே இருக்கு. தினம் தினம் ஒரு ஆசை, அடுத்த வருஷத்துல இதை வாங்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் இதை முடிச்சா அது வாங்கணும். சோ அதுக்குரிய சுக்ருதி சேர்க்கணும் அப்படின்னா இந்த பிறவியில் இல்லைன்னா இன்னொரு பிறவில பகவான் அந்த சாய்ஸ் கொடுக்குறாரு. நீ எத்தனைதான் அனுபவிச்சு எங்கிட்ட திரும்பி வரணும்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நீ பிறவி எடுத்துட்டே இருப்ப. சோ ஆசைகளே துன்பத்திற்கு காரணம். சாகும்போது ஒரு சின்ன ஆசை இருந்தா கூட அதுக்கு ஒரு உடல் எடுக்கணும். இது எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. சோ சின்ன ஆசை வச்சிருந்தா கூட அதுக்கு ஒரு உடல் எடுக்கணும்னா எவ்வளவு பெரிய துன்பம் உடல் எடுப்பது. ஏன்னா கருவுல அடைந்திருப்பது 9 மாதங்கள் அந்த கருவறையில மூத்திரம் மலம் எல்லாமே அங்க இருக்கும். இருட்டு அறை, ஜெயிலு. அம்மா சூடா சாப்பிடுவா, குளிர்ச்சியா குடிப்பா, அந்த குழந்தைக்கு எல்லாமே ஒத்துக்காது. எப்படா அதுல இருந்து வெளியில வரணும். பிறப்பின் போது அம்மாவும் கஷ்டப்படுவா, குழந்தை ரொம்ப கஷ்டப்படும். ஆனா அதனால சொல்ல முடியாது. கைய காலை எல்லாம் கட்டி வச்ச மாதிரி அந்த கருவறைக்குள்ள 9 மாசம் எப்படா வெளியில வரேன்னு துடிச்சிட்டு இருக்குவோம். ஆனா பகவான்கிட்ட சில புண்ணிய ஆத்மாக்கள் மட்டும் பிரேயர் பண்ணும். ஏன்னா அதுக்கு அந்த ஞாபகம் வரும், கடவுளே இந்த கருவில இருந்து நான் வெளியில போகல, என்னை நீ எடுத்துக்கோ. இல்ல சில உயிர்கள் வெளியில போயிடணும் சீக்கிரம், நான் உன்னையவே நினைச்சு மறுபடியும் உன் பேரையே சொல்லி உங்ககிட்டயே வந்துடுறேன், வெளியில போய் நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எப்ப இந்த ஜட உலகத்துல இருந்து அந்த கருவில இருந்து வெளியில தள்ளப்படுதோ இயற்கை காற்றினால், இயற்கை காற்றின் உந்துதலால தலைகீழ தலகுப்புற அந்த குழந்தை பிறக்கும் போது மறுபடியும் அந்த முக்குணங்கள்ல மயக்கப்பட்டு, ஏன்னா இந்த உலகமானது 3 குணங்களால் சூழப்பட்டுள்ளது. அப்ப ஆசை வேற இருக்க முடியாம, பற்றை வேற இருக்க முடியாம இந்த ஜீவராசிகள் மீண்டும் மீண்டும் உடல் எழுத்து இச்சாதேச சமத்வேன துவந்த்வ மோகன பாரத சர்வபூதானி சம்மோகம், மோகம் சம்மோகம் எல்லாத்துலயும் மோகம். சர்க்கே யாந்தி பரந்தவ அர்ஜுனனுக்கு சொல்றாரு. விருப்பு வெறுப்பு எனும் இருமைகளால் துவந்த்வ மோகன, துவந்த்வ அப்படின்னா இருமைகள், இச்சுவா தேச அப்படின்னா துவேஷம், இச்சா அப்படின்னா விருப்பு, துவேஷம் அப்படின்னா வெறுப்பு, இதுலயே சுழன்று கொண்டிருக்கிறார்கள். விருப்பு வெறுப்பு, நண்பன் பகைவன், இரவு பகல், இன்று நாளை, இப்படியாக இருமைகள்ல துவண்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகில் ஆன்மீகமானவனாகவே விளங்கினான் ஆதியில. எல்லா உயிர்வாளிகள் நாம் எல்லாருமே ஆன்மீகமானவர்கள். எப்படின்னா நம்ம ஆத்மா ஆன்மீகமானது, இந்த உடல் தான் பௌதீகமானது. ஆனா ஆத்மா எப்போ பகவானை பார்த்து பொறாமைப்பட்டதோ, நானும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டதோ, அகம் கர்த்தா நானும் செய்யணும் உன்ன மாதிரி, அகம் போக்தா உன்ன மாதிரி நானும் அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட நினைச்சதோ இல்லையோ உடனே அவன் இந்த ஜட உலகுக்கு தள்ளப்படுகிறான். அப்ப நம்ம இந்த ஜட உடல் எடுத்து விலங்காக, செடியாக, நீர்வாழ் உயிரிலி என கீழான உயிரினங்கள்ல இருந்து மேலான உயிரினங்கள் வரைக்கும் பரிமாண வளர்ச்சியில வேறு வேறு உடல்கள் எடுத்து எடுத்து இதுல வெளியேறுவதற்கான சந்தர்ப்பமும் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. எப்போ? மனித உடல்ல. அதனாலதான் மனித உடல் அரிது, சூதுர்லபம். அந்த மனித உடலை நாம சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இழிநிலையில் மீண்டும் பிறப்பு இறப்பு சுழலில் சிக்கி கீழான உயிரினங்கள் வரைக்கும் மறுபடியும் போக நேரிடும். அப்ப நம்மளுக்கு பரிமாண வளர்ச்சியில் தான் மறுபடியும் மனித உடல் பல ஜென்மங்கள் கிடைக்கும். அது லைனா தான் வரணும். நீங்க டக்குன்னு ஒரு ஆமையோ கிளியோ இல்ல மயிலாக பிறந்து உடனே மனித வடிவம் எடுக்க முடியாது. வரிசையா வந்து மறுபடியும் மனித வடிவம் எப்ப கிடைக்குன்னு தெரியாது. அப்ப ஏன் இந்த உயிர்கள் இப்படி உலகுக்கு வர விரும்புது அப்படின்னா, மது, மாமிசம், சூது, இந்த மாதிரி மாது இந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு விரும்புறதுனால
அவன் இந்த மாதிரி பல குடும்பங்கள்ல பிறந்து அதை அனுபவிக்கணும், புலனின்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்போ ஒருவன் தவறான பாலுறவு கொள்ள பரத்தியர் இல்லம் செல்கிறான், அல்லது உணவு விடுதிக்கு மது அருந்தவும் மாமிசம் அருந்தவும் செல்கிறான். அது போல எப்போதும் யாரேனும் ஒருவன் இரவு விடுதியில் சூதாடுவதற்கு இது போன்ற விளையாட்டுகளில் பங்கு பெறவும் செல்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு உயிர்வாளியோட உள்ளங்கள்ல எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அவனின் அருவருக்கத்தக்க செயல்களை அனுபவிக்க வேண்டும் என்று அதை நினைக்கிறப்ப அவங்க தரம் தாழ்ந்து விடுகின்றனர். அப்ப எவ்வளவு இழிநிலை வாழ்க்கையில விரும்புறாங்களோ அந்த அளவுக்கு இழிந்த பிறவைகளை எடுக்கணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட விலங்குக்கு ஒரே ஒரு புலனின்பத்தை அனுபவிப்பதற்குரிய மனப்பான்பு மிக தீவிரமாக இருக்கலாம். ஆனால் மனித வடிவில் ஒருவன் அனைத்து புலனின்பங்களையும் அனுபவிக்கிறான். இப்ப புலி, சிங்கம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங், ஸ்லீப்பிங் எல்லாமே செய்யும். ஆனா அது மாமிசம் சாப்பிடுறது மட்டும்தான். அது புள்ளையும் சாப்பிடாது, மாமிசத்தை சாப்பிடாது, ஏதோ ஒன்னதான் சாப்பிடும். ஆனா மனுஷன் இருக்கிற காய்கறி, கீரை எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்றான், எல்லா மிருகங்களையும் அடிச்சு கொள்றான். ஒண்ணு அது மாமிச பட்சியா இருக்கும், இல்லைன்னா தாவரங்களை சாப்பிடுற விலங்கா இருக்கும். ஆனா மனுஷன் எல்லாமே விரும்புறான், புலனுகர்வும் விரும்புறான், மது, மாது, சூது. இப்போ விலங்குகள் பாத்தீங்கன்னா மது எல்லாம் குடிக்காது, மனுஷன்தான் மது குடிக்கிறான். சில விலங்குகள் ஒரே ஒரு பெண் விலங்கோட மட்டும்தான் அது இணை சேரும். இப்ப புறாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன் மனைவி இறந்ததுன்னா அதுவும் பயந்து செத்துருமா, அவ்வளவு கற்புள்ளதா இருக்கும். ஆனா மனுஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெண்களோட வேணாலும், ஒரு பெண் ஆண்களோட வேணாலும் புலனின்பத்தை அனுபவிக்க விரும்புறாங்க. இந்த காலத்துல பெண்கள் அப்படி நிறைய பேர் இருக்காங்க, அந்த காலத்துல எல்லாம் கம்மியா தான் இருந்தாங்க. இன்னுமே நல்ல பெண்களும் இருக்கிறாங்க, பக்தியில இருக்கிற பெண்களும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக முறை தவறி செயல்படும் போது அது பல பிறவிகளை அவங்களுக்கு கொடுக்குது. பிரகிருதேக கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதிமன்யதே. சோ அகங்காரத்தினால ஆட்கொள்ளப்பட்ட இந்த ஆத்மாவானது நான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படின்னு நினைக்குது. அது எதனால? குணங்களால் ஆட்டுவிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவன் தன் புலன்களை அனுபவித்து மகிழ வேண்டும் என விரும்பியவுடன் அவன் தானே தன்னை பருவுலக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறான். சோ ஆசை இருக்கிறப்போ அது என்ன ஆகுது, குணங்களோட சேர்ந்து கலந்து அவனை ஆட்டுவிக்குது. அந்த ஆசையை அடைவதற்காக அவன் முறை தவறி வேதத்தோட சட்டத்தை மதிக்காம முறை தவறி அதை தாண்டி அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்போ அவன் பிறப்பு இறப்பு சூழல்ல பல்வேறு உடலில் வைக்கப்படுகிறான். ஏன்னா நேச்சுரலா நம்மளுக்கு 4 குறைபாடுகள் இருக்கு. ஏமாற்றும் குணமுடையவர்கள், தவறு செய்யும் இயல்புடையவர்கள், புலன்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், மாய்க்குட்பட்டவர்கள் அப்படின்னு 4 குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா ஜட உலகத்துல தவறு செய்தவர்கள் தான் இங்க வர்றாங்க. அதனால மற்றவர்களை பார்த்து இவங்க தவறு செஞ்சுட்டாங்க, அவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காம நம்மளோட எவ்வாறு திருத்துவது, நாம் எவ்வாறு பிறவாத நிலை அடைவது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரூட்ல கரெக்டா கான்சென்ட்ரேஷன் விலகாம போகணும். நம்ம கவனம் சிதறிச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அடுத்தது ஸ்லோகம் 5. புத்திம் தூ பிரமதாம் வித்யான் மாமாஹம் இது யத் கிருதம் யாம் அதிஷ்டாய தேஹே அஸ்மின் புமான் புங்தே அக்ஷபீர் குணான். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு படிக்கிறாங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு மாமுனிவர் நாரதர் தொடர். மாதாஜி நீங்க யாராவது படிக்கிறா படிங்க மாதாஜி. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க. மாமுனிவர் நாரதர் தொடர்ந்து கூறினார். இது தொடர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் பிரமதா என்னும் சொல் புத்தி அல்லது அறியாமையை குறிக்கின்றது. இவ்வாறே புரிந்து கொள்ளப்படுகிறது. இது போன்றே புத்தியை சரண்புவன் தன்னை பௌதீக உடல் என்றே அடையாளம் காண்கிறான். நான் எனது என்னும் உணர்வின் பாதிப்பினால் அவன் தன் புலன்களின் மூலம் இன்பமோ துன்பமோ அடைகிறான். இவ்வாறு உயிர் சிறைப்படுகிறது. பொருளுரை: வாழ்வில் புத்தி என்று அழைக்கப்படுவது உண்மையில் அறியாமை ஆகும்.
இப்புத்தி தூய்மையடையும் பொழுது அது புத்தி யோகம் எனப்படும். அதாவது புத்தி கிருஷ்ணரின் விருப்பங்களுடன் பொருந்தும் பொழுது அது புத்தி யோகம் அல்லது பக்தி யோகம் எனப்படும். ஆகையினால் பகவத்கீதையில் 10.10 பகவான் கூறுகிறார், தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. அன்புடன் தொடர்ந்து என்னை பக்தியுடன் வழிபடுவோருக்கு நான் புத்தி யோகம் அளிக்கிறேன். அதன் மூலம் அவர்கள் என்னை அடைவர். உண்மையான புத்தி என்பதற்கு முழுமுதற் கடவுளுடன் தொடர்பு படுத்துவது என்று பொருள். அந்த நிலை எய்தப்படும் பொழுது உள்ளிருக்கும் முழுமுதற் கடவுள் உண்மையான புத்தியை அருள்கிறார். அதன் மூலம் ஒருவன் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைய முடியும். உலகில் உள்ள புத்தி ஸ்லோகத்தில் பிரமதா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பூலோக வாழ்க்கை தன்னுடையது என்று உயிர் பொருள் தவறாக உரிமை கொண்டாடுகிறான். என்னிடம் இருக்கும் எல்லாவற்றிற்கும் நானே ராஜா என்று அவன் நினைக்கிறான். இதுவே அறியாமையாகும். உண்மையில் அவனை சார்ந்து எது ஒன்றுமே இல்லை. அவனது உடலும் புலன்களும் கூட அவனுக்குரியதன்று. அவனது பல்வேறு எண்ணங்களை திருப்திப்படுத்துவதற்காக அவைகள் பகவானின் கருணையினால் அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. உதவுமே அவனுக்குரியதன்று. ஆயினும் அவன் எல்லாவற்றின் மீதும் பைத்தியம் கொண்டு இது எனது, இது எனது, இது எனது என்று கூறுகிறான். ஜனசிய மோகோ அபயம் அகம் அமேதி. இதுவே மாயை எனப்படுகிறது. உதவுமே அவனை சார்ந்ததில்லை. ஆனால் அவன் எல்லாம் தன்னை சார்ந்திருப்பதாக கூறுகிறான். பகவான் சைத்தன்ய மகாபிரபு இத்துர்புத்தி தூய்மையடைய வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறார். சேதோ தர்ப்பண மார்ஜனம். புத்தி என்னும் கண்ணாடி துடைத்து பளபளப்பாக்கப்படும் பொழுது, உயிரின் உணர்வு நிலைக்கு வரும் பொழுது அவனது உண்மையான புத்தி செயல்படுகிறது. அப்போது அவன் எல்லாம் கிருஷ்ணருக்குரியதென்றும் தனக்கென்று எதுவும் இல்லை என்பதையும் அறிகிறார். எதுவரை ஒருவன் எல்லாம் தன்னை சேர்ந்தவை என்று கருதுகின்றனவோ அதுவரை அவன் உலகில் உணர்வில் இருக்கிறான். ஆனால் எப்போது அவன் எல்லாம் கிருஷ்ணரை சேர்ந்தவை என்று மிகச் சரியாக அறிகிறானோ அப்போது அவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதேஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து நாரத முனிவர் சொல்றார் பிரமதா அப்படின்னு, அதாவது புத்தி அப்படின்னா அறியாமையை குறிக்கின்றது. சோ புத்தியை இவ்வாறு புரிந்து அதாவது அது இவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகிறது. இது போன்ற புத்தியை சரண் புகுந்தவன் தன்னை பௌதிக உடல் என்றே அடையாளம் காண்கின்றாள். நான் எனது என்னும் உணர்வின் பாதிப்பால் அவன் தன் புலன்களின் மூலம் இன்பமோ துன்பமோ அடைகிறான். சோ இந்த நான் எனது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பற்றுதல். நம்மள வந்து பொய்யான உணர்வை, இந்த மாயா தேவி நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல நாம எல்லாமே அந்த நிலையில தான் பாக்குறோம் பண்றோம். நான் எனது அப்படிங்கிறது என்னுடைய வீடு, இது என்னுடைய பெயர், இது என்னுடைய உடல், இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய அந்த ஆத்மாவானது எனது உடல்ல இருந்து பிறந்ததுனால அவன் எனது மகன், மகள், மருமகள் அப்படின்னு சொந்தம் கொண்டாடிட்டு, அதுவே வந்து சுயநலம் பெருகும் போது இது எனது மொழி, எனது நாடு, எனது தேசம் அப்படின்னு அந்த சுயநலம் விரிவங்கமாயிட்டே இருக்கு. அப்போ அந்த புத்தி வந்து தூய்மை அடையும் போது எதுவும் என்னை சார்ந்ததல்ல. இந்த உலகத்துல இந்த உடலே என்னை சார்ந்தது கிடையாது. இந்த உடலை விடும்போது நான் இது என்னுடைய உடல், எனக்கு வேணும்னு கொண்டு போக முடியாது. ஏன்னா இந்த உடலை விடலான்னு தான் கடைசியில எல்லாருக்குமே தோணும். அந்த அளவுக்கு இந்த உடல் சீரழிஞ்சு போயிடும். வயதாகும் போது நம்மளுக்கு கண் பார்வை கம்மியாகி காது கேட்காம போய் நாடி நரம்புகள் எல்லாம் வாதம் பித்தம் கபம் ஒன்றுடன் ஒன்று போராடி எல்லாம் தோற்று போகும்போது படுத்த படுக்கையில மலம் மூத்திரம் எல்லாம் பெட்லயே போய், ஆனா நம்ம நல்லா இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா அதை தொடாதீங்க, இதை தொடாதீங்க, அதை சுத்தமா வைங்க, இதை சுத்தமா, எப்படி சுத்தமா இருப்போமோ அந்த அளவுக்கு நாரி போயிடுவோம் வயதாகும் போது. இப்ப நம்மளை பாக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. படுத்த படுக்கையில படுக்கை புண்ணெல்லாம் வந்து சீரழிஞ்சு எப்படா இந்த உடலை விடுவோம் அப்படிங்கிற நிலைக்கு ஆளாகும் போது இந்த உடலே நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஆனா இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், உடல்ல நல்ல ரத்தம் இருக்கும்போது நம்ம ஆடாத ஆட்டம் கிடையாது. எண்ணங்கள் அதை வேணும் இதை வேணும்னு போராடிட்டு இருக்கிறோம். ஆனா உடல் ரொம்ப முடியாம போய் மோசமான நிலையில இருக்கும்போது இந்த உடலை எப்படா விடுவோம், என்னைய இந்த பகவான் இப்படி சீரழிக்கிறாரு, இந்த உடலை எடுத்துக்கூடாதா அப்படின்னு கெஞ்சுவாங்க. சோ அந்த என்னுடையது அல்ல அப்படிங்கிற புத்தி எப்ப வரும் நம்மளுக்கு, கடைசியில கண்கட்ட பிறந்த சூரிய நமஸ்காரம். இப்ப எதுவுமே என்னுடையதல்ல அப்படிங்கிறது இப்ப இருந்தே நம்மளுக்கு வரணும்.
ஆதியிலிருந்தே வரணும். பிரகலாத மகாராஜா மாதிரி ஆஹ் பிறப்பில் கருவிலிருந்தே, நம்மளுக்கு கருவிலிருந்து வரலைன்னா அட்லீஸ்ட் 4 வயதிலிருந்து அந்த கௌமாரம், அந்த வயதிலிருந்து கௌமாரம் ஆச்சரிய பிரக்ஞோ அப்படின்னு 4 வயதுல இருந்தாவது நம்மளுக்கு அந்த புத்தி வரணும். அப்போ அந்த புத்தி தெளிவடையும் போது, கிருஷ்ணரின் விருப்பங்களுக்கு அது பொருந்தும் போது அது புத்தி யோகம் அல்லது பக்தி யோகம். எதுவுமே என்னுடையது இல்ல. நம்ம இதுக்கு அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம். ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர், பணக்கார ஒருத்தர் வந்து உதவி செய்யறாரு. அவர் தான் முதலாளி. நான் உனக்கு வந்து ஒரு பிசினஸ் தர்றேன், ஏன் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறேன்? அந்த பிச்சைக்காரனுக்கு கேட்கவே வேணும், 10 பல்ட்டி குட்டிக்கரணம் போட்டு எனக்கு கொடுங்க, நான் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், அதுல ஒரு சின்ன பங்கு எனக்கு தரணும், லாபத்துல ஒரு சின்ன பகுதி எனக்கு தரணும்னு. சோ அவன் நல்லா வியாபாரம் போச்சு, கார் வாங்கினா, பெரிய வீடு கட்டுனா, இன்னும் ரொம்ப பிள்ளை பசங்களுக்கெல்லாம் நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணா. ஆனா ஒரு நாள் நினைச்சான், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனா இந்த மனுஷனுக்கு நான் ஏன் தரணும் இந்த லாபத்தை அப்படின்னு நினைச்சான். அது போலத்தான் நாம் எல்லாருமே பகவான்கிட்ட இருந்து வாங்கணும். ஆனா பகவானுக்கு அதை நன்றி கடனா ஒரு பகுதியை செலுத்தணுங்கிறது வேதத்தினோட கட்டளை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது எல்லாம் என்னோடது, நான் எதுக்கு பகவானுக்கு தரணும்? நான் கஷ்டப்படுறேன், நான் எதுக்கு இவருக்கு தரணும்? அந்த பணக்காரன் அந்த பிச்சைக்காரனை கோடீஸ்வரனாக்குனாரு. ஆனா அந்த கோடீஸ்வரனோட பிச்சைக்கார புத்தி, நான் எதுக்கு இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் நாம் எல்லாருமே பகவானுடைய பொருட்களை டெம்பரரியா அங்க யூஸ் பண்றோம், பர்மனண்டா கிடையாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற புத்தி என்ன, இது என்னோடது என்னோடது அப்படின்னு சொல்லி அதை கட்டி காப்பாத்தி நம்ம என்னமோ பல ஜென்மங்கள் இங்க தொடர்ந்து அதை அனுபவிக்கிற மாதிரி நாம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப பகவான் சொல்றாரு, அன்புடன் என்னை தொடர்ந்து பக்தியுடன் வழிபடுபவருக்கு நான் அந்த புத்தியை அளிக்கிறேன். எந்த புத்தி? நான் எனது அப்படிங்கிற அகங்காரம், மமாகாரம் நம்ம இருந்து போறதுக்கு நம்மளுக்கு புத்தி அளிக்கிறார். நம்மளுக்கு பகவானை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும், நான் எப்படி அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவது, நான் எனது அப்படிங்கிற, என் குடும்பம், என் பிள்ளை. ஏன்னா அந்த ஆத்மாவை உங்ககிட்ட எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, ஒரு பக்தன் இப்படி யோசிக்கணும், இந்த ஆத்மா பகவானால் எனக்கு அளிக்கப்பட்டது, அந்த ஆத்மாவிற்கு நான் இறை உணர்வை அளிப்பதற்காக இந்த உடல்ல அவனுக்கு வந்து ஒரு ஜட உடலை கொடுத்து இந்த ஆத்மாவை உள்ள அனுப்பியிருக்காரு, என்னை தாயாகவோ தந்தையாகவோ வச்சிருக்காரு அப்படின்னு கருதணுமே தவிர, இது என் பையன், இது என் பொண்ணு அப்படின்னு உடல் ரீதியாகவே பார்க்க கூடாது, ஆத்மாவா பார்க்கணும். சோ அவர்களுக்கு நல்லதை கத்து கொடுக்கணும். அதுக்குதான் நம்மளுக்கு அந்த ஆத்மாவை நமக்கு அனுப்பியிருக்காரு. அப்ப உண்மையான புத்திங்கிறது முழுமுதற் கடவுளுடன் நம்மை தொடர்பு படுத்தி பார்ப்பதுதான் உண்மையான புத்தி. தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. பகவான் அந்த புத்தி நம்மளுக்கு கொடுக்கிறார். பகவானை சரணடையும் போது அவரே நம்மளுக்கு அந்த புத்தி தர்றாரு. நாம எங்கிருந்து இதை வாங்க முடியாது, கடையில இருந்தோ இல்ல வேதங்கள் படிக்கிறதுனாலயோ நம்மளுக்கு வந்துடாது. பகவான சரணடைஞ்சாதான் நம்மளுக்கு அந்த புத்திய பகவான் உள்ளிருந்து பரமாத்மாவாக அதை எடுத்து கொடுக்கிறார். அப்பதான் பகவானை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நானே புரிஞ்சுக்கிறேன்னா எந்த கொம்பனாலே முடியாது, பகவானை புரிஞ்சுக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் நானே ராஜா அப்படின்னு நாம நினைக்கிறதும் தவறு. ஏன்னா பகவான் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்ல இப்ப ஸ்ரீலங்கால பல பணக்காரங்க தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அங்க போர் வந்த உடனே அவங்க நிலைமை கோடீஸ்வரரா இருந்தவர், 4-5 காரு, பெரிய ஒரு பங்களா வச்சிருந்தவரு, இங்க எங்க ஊர்ல ஒரு மண்டபத்துல வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தார். அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது, மாத்திக்கிறதுக்கு துணி கிடையாது. ஆனா அவர் கொடுக்கற சாப்பாட்டையும் ஏத்துக்கல. ஏன்னா அப்படி ஒரு ஹைஃபையா வாழ்ந்துட்டு இருந்தவரு இங்க வந்து அதை ஜீரணிக்கவே முடியல அவரால். அவருக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே இறங்க மாட்டேங்குது. ஆனா ஒரே நாள்ல பிச்சைக்காரர். சோ எப்ப எது நடக்குன்னு தெரியாது. ஒரு வார் வந்தா போதும் எல்லாம். இப்போ அரேபியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போர் நடக்குது.
எண்ணெய் கிணறுகள் எல்லாம் வச்சிருந்த முதலாளிகள் அடுத்த நாள் பிச்சைக்காரங்க. சோ எந்த நொடி பொழுது என்ன நடக்குன்னு தெரியாது. கொரோனா பீரியட்ல பாருங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது அப்படியே பக்கத்துல பக்கத்துல பரவி இருந்தது. அப்பெல்லாம் உயிருக்கு அப்படி போராடினாங்க மக்கள். சோ எந்த நேரத்துல எது நடக்கும், எந்த வடிவுல வரும்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நான் இல்லாம எதுவுமே நடக்காது. சோ ஒருவன் ஒரு ஒரு சின்ன ஒரு அணுவளவு இருந்துட்டு இந்த மாதிரி பகவானோடயே போட்டி போடுறான், நானும் பகவானும் ஒண்ணு அப்படின்னு எல்லாம் எவ்வளவு ஒரு கேலி கூத்தான விஷயங்கள் நடக்குது. அப்ப இந்த ஜனசிய மோகோ அயம் அகம் அமேதி, இதுவே மாயை எனப்படும். எதுவும் யாரா அடுத்த நாளே அவங்களுக்கு என்ன பண்றாங்க, விருந்தெல்லாம் போடுறாங்க. ஒரு 3 நாள்ல, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா உலகம் போயிட்டு இருக்கு. 3 நாள்ல காரியத்தை முடிச்சு வேலையை முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போகணும். சோ இறந்த பணத்தை சீக்கிரம் தூக்கி போட்டுட்டு, வேற பணம் இருக்கிறப்பவே ஹோட்டல்ல எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் தான் பணத்தை தூக்குறாங்க. சோ நான் போயிட்டா உலகத்துல எதுவுமே நிக்காது. காத்தடிக்கிறதோ வெயில் சூரியன் உதிக்கிறதோ எதுவுமே நிக்காது. ஆனா நாம நினைச்சுக்கிறோம் நான் போயிட்டா இந்த உலகமே நின்னு போயிரும்னு. ஒரு கற்பனையில மனுஷன் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருப்பான். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நினைப்பாங்க, ரொம்ப 16 நாளைக்கு நினைப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு மாறி எல்லாத்தையும் மறந்து அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சோ இந்த நான் எனது அப்படிங்கிறது அந்த புத்தி என்னும் கண்ணாடியை துடைத்து பளபளப்பாக்கப்படும் பொழுது உயிரின் உண்மை செயல்கள் தொடங்குகிறது. அப்போ உயிரின் உண்மை செயல் எது அப்படின்னா கிருஷ்ண உணர்வு. ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். கிருஷ்ணருடைய அங்கத்துணுக்கு நாம் எல்லாருமே. அப்ப கிருஷ்ணருக்காக செயல் புரிவதுதான் நம்மளோட வேலை. எனக்காக செயல் புரியும் வரை நான் இந்த பிறப்பு இறப்பிலிருந்து மீளவே முடியாது. அப்போ ஒருவன் எல்லாம் தன்னை சார்ந்தது என்று கருதுகிறானோ அதுவரை அவன் உலகியல் உணர்வில் இருக்கிறான். ஆனால் எப்போது அவன் எல்லாம் கிருஷ்ணரை சார்ந்தது என மிகச்சரியாக அறிந்து கொள்கிறானோ அப்போது அவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறான். ஒரே ஒரு வித்தியாசம்தான். நான் எனது அப்படிங்கறத விடுத்து எல்லாம் கிருஷ்ணருடையது அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சீக்கிரம் கிருஷ்ண உணர்வுல வந்து நல்லா பக்தி பண்ணலாம். அடுத்தது ஸ்லோகம் 6. சகாய இந்திரிய கணா ஞானம் கர்மச்ச யத் கிருதம் சக்கியஸ்தத் உருதய பிராண பஞ்சவிருத்திர் யதோரக. மொழிபெயர்ப்பு. செயற்புலன்கள் 5 அறிவு புலன்கள் 5 புரஞ்சனின் ஆண் நண்பர்கள் ஆவர். புலன்களினால் ஒருவன் ஞானத்தை பெற்று செயலில் ஈடுபடுகின்றான். புலன்களின் செயல்பாடுகள் பெண் நண்பர்கள் ஆவர். 5 தலைகளுடன் இருந்த பாம்பு பொன் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது 5 சுழல் முறைகளில் செய்யப்படும் உயிர் மூச்சாகும். பொருளுரை. கிருஷ்ண பகிர்முக ஞானா போக வாஞ்சாகரே நிகடஸ்த மாயாய தாரே ஜபடியா தரே பிரேம விவர்த்தம். மானுடன் உலகினை அனுபவிக்கும் ஆசையினால் உயிர் பூத மற்றும் சூட்சும உடல் என்னும் ஆட்சியினால் போர்த்தப்படுகிறது, ஆடையினால் போர்த்தப்படுகிறது. இவ்வாறு அவன் தன் புலன்களை அனுபவித்து மகிழ அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரப்படுகிறது. ஆகையினால் உலகை அனுபவித்து மகிழும் கருவிகளாக புலன்கள் இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து புலன்கள் இங்கே நண்பர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சில நேரங்களில் உயிர் தனது அதீத பாவச் செயல்களினால் பூத உடலை பெறாமல் போவதோடு சூட்சும நிலையில் அந்தரமாக தொங்குகிறான். இதுவே பேய் வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. அவனிடம் பூத உடல் இல்லாத காரணத்தினால் அவன் தனது சூட்சும உடலில் பெரும் துன்பம் அனுபவிக்கின்றான். அதனால் உடலோடு இருக்கும் உயிர்களுக்கு பேயை கண்டால் பயமாக இருக்கிறது. பகவத்கீதையில் 15.10 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உத்கிராமந்தம் ஸ்திதிதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பசியந்தி ஞான சூஷக. மூடர்கள் ஓர் உயிர் எவ்வாறு தன் உடலை துரத்துகிறான் என்பதை அறியாததோடு ஜட இயற்கை குணங்களின் கீழ் எந்த வகையான உடலை தான் அனுபவித்து மகிழ்கிறோம் என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஞான விழிகளை பெற்றிருப்பவனால் இவை அனைத்தையும் காண முடியும். உயிர்கள் உயிர்காற்றில் இணைக்கப்படுகின்றனர். இக்காற்று சுற்று ஓட்டத்திற்காக பல்வேறு வழிகளில் செயல்படுகிறது. அவை பிராண, அபான, உதான, வியான என்பவை ஆகும்.
மேலும் இவ்வுயிர்காற்று 5 வகையான வழிகளில் செயல்படுவதினால் அது 5 தலை பாம்போடு ஒப்பிடப்படுகின்றது. ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து செல்வது போல் ஆத்மா குண்டலினி சக்தியின் மூலம் கடந்து செல்கின்றது. உயிர்காற்றே இங்கு உரகம், அதாவது பாம்புடன் ஒப்பிடப்படுகின்றது. பஞ்சஸ்மிருதி என்பது புலனுணர்ச்சி பொருட்களை வடிவம், சுவை, ஓசை, நாற்றம், ஊறு என்பனவற்றால் கவரப்பட்டு புலன்களை திருப்திப்படுத்துவதற்கு உரிய விருப்பமாகும். ஹரேகிருஷ்ணா மதி. தேங்க்யூ மதி. தேங்க்யூ மாதாஜி. சோ கிருஷ்ணம் பகிர்முக ஞான போகவாஞ்சகரே அப்படின்னா, பகிர்முக அப்படின்னா பகவானை விடுத்து உலகை அனுபவிக்கின்ற ஆசையினால அதுக்குரிய கருவிகளாக இந்த புலன்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த புலன்களை நாம நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சில நேரங்களில் உயிர் தனது அதீத பாவச் செயலினால் பூத உடலை பெறாமல் இந்த சூட்சும உடலோட அந்தரத்துல தொங்குவான். பேய் உடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலருக்கெல்லாம் பேய் அப்படின்னாலே அதெல்லாம் பொய் அப்படிம்பாங்க. ஆனா இந்த தனது மரணம் எல்லாருக்கும் இயற்கையா நடக்கிறது இல்ல. சிலரெல்லாம் தூக்கு போட்டுக்குவாங்க, தற்கொலை பண்ணிக்குவாங்க, மாடியில இருந்து விழுந்து சூசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விதங்கள்ல பண்றவங்க, ஆக்சிடென்ட் ஆகுறவங்க, இந்த மாதிரி இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்தூல உடல் போயிரும். ஆனா அந்த சூட்சும உடல் அழியாம இருக்கும். ஆனா அவங்களுடைய மரண நேரம் இன்னும் அதிகமா இருக்கு, அவங்க வாழ்க்கை இன்னும் அதிகமா இருக்கு. ஆனா வாழ்க்கை அந்த மரண நேரத்துக்கு முன்னாடியே அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடைப்பட்ட தருணத்துல அவங்க சூட்சும உடல்ல திரிவாங்க. ஆனா உடம்பு இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு பசி, தாகம், அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே அந்த உடல்லயும் இருக்கும். ஆனா அந்த உடல் இல்லாத காரணத்தினால அவங்க அதை தணிச்சுக்க முடியாது. அப்ப வேறொரு உடல்ல போய் அவங்க போட்டி போடுவாங்க. அதனாலதான் சிலருக்கெல்லாம் பேய் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. சோ அது ரொம்ப கோரமான வாழ்க்கை. பூத உடல் இல்ல அப்படின்னா அந்த சூட்சும உடல்ல பெரும் துன்பம் அவன் அனுபவிக்கிறான். அதனாலதான் நம்மளுக்கு அந்த பேய்கள் எல்லாம் கொஞ்சம் கோரமாவே இருக்கும். தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாம அலைஞ்சிட்டு இருக்கும். அதனால கோபமாவே இருக்கும். அதனால பேயை கண்டா எல்லாருக்குமே பயமா இருக்கும். இப்போ மூடர்கள் ஒரு உயிர் எவ்வாறு தன் உடலை துறக்கிறான் என்பதை அறியாததோடு ஜட இயற்கையின் குணங்களின் கீழ் எந்த வகையான உடலை தான் அனுபவித்து மகிழ்கிறோம் அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியாது. சோ சிலர் எல்லாம் பணக்கார குடும்பத்துல, சிலர் பிராமண குடும்பத்துல, சிலர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில, சிலர்லாம் தாழ்ந்த இப்ப டிச்சு வலிக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, இன்னுமே பாத்தீங்கன்னா காடுகள்ல இருக்கிற விலங்குகளை வேட்டையாடி அந்த பச்சை கறியை திங்கக்கூடிய, சரியா உடை கூட அணிய தெரியாத அநாகரிகமான காட்டுவாசிகள் அங்க கூட பிறக்குறாங்க. மனிதர்கள்லயே எவ்வளவு கீழே மேல மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்னு பல வகைகள், சூனாந்த, புளிந்த, புல்கசா, ஆபீர, கம்பா, யவனா, கசாதயக அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ், 4 லட்சம் வெரைட்டிஸ் இருக்கு. சோ எந்த குணங்கள்ல கீழே எந்த வகையான உடலை தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியாது ஜீவராசிகளால. பன்றிக்கு தெரியுமா நான் என்னோடது இழிப்பிறவின்னு? அது நினைக்குது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், டிச்சுக்குள்ள பிறண்டுட்டு மலத்தை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்குது. ஒரு கழுதை அப்படிதான் நினைக்குது. ஒரு குரங்கு, பன்றி, நாய், பூனை, மீன், சுறா அப்படின்னு எல்லாமே அதனோட நிலையில நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்குது. ஏன்னா அறியாமை. மனிதர்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க, நான் இந்த உலகத்துல பணக்காரனா இருக்கேன் அப்படின்னு, நான் ரொம்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு. உண்மையில உண்மையான பணக்காரர்கள் யார்? இதை அறிந்தவர்கள், மெய்யறிவு பெற்றவர்கள், ஆன்மீக அறிவு பெற்றவர்களே உண்மையான பணக்காரருங்க, கோடீஸ்வரங்க. கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஞானம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆனா பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம். ஏன்னா அவங்களுக்கு தான் அது புரியுது, நான் இந்த உடல்ல அடைப்பட்டு கிடக்குறேன், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதெல்லாம் துச்சம். அதனால்தான் சத்கோஸ்வாமிகள், ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத கோஸ்வாமி, ரகுநாதப்பட்ட கோஸ்வாமி, இவங்க எல்லாரும், ஜீவ கோஸ்வாமி, கோபாலப்பட்ட கோஸ்வாமி, இவங்க எல்லாருமே செல்வத்தை அவங்க எல்லாம் நாடி போகவே இல்லை. இருந்த செல்வத்தை துறந்துட்டு அவங்க பக்தியில ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு, கிழிந்த கந்தலாடையை அணிந்து கொண்டு, எப்போதும் பகவானது நாமத்தை உச்சரித்து கொண்டு ஆனந்தமா கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வடிய பகவானோட ஸ்மரணையிலேயே இருந்தாங்க.
அவங்க அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆழமாக அந்த சேத்துல காலை விடல. ஆனா மூடர்கள் இந்த உயிர் எவ்வாறு இந்த தன் உடலை துறக்கிறான், எந்த குணத்தின் அடிப்படையில? சத்துவ குணத்துல இருந்தா அவன் எந்த பிறவி எடுப்பான்? சத்துவ குணத்துல இருந்தா அவன் மேல் லோகங்களுக்கு போக முடியும், ஆனா ஆன்மீக லோகத்துக்கு போக முடியாது. ரஜோகுணத்துல இருந்தா மறுபடியும் மனிதனாக மத்திய லோகத்துல பிறக்கலாம். தமோ குணத்துல இருந்தா அவன் கீழ்நிலையில் இருக்கிற உயிர்வாளிகள் உடல்ல பிறக்கலாம். அப்படிங்கிறது எல்லாமே தெரியறது இல்ல மனிதர்களுக்கு. அப்ப ஞான விழிகளை பெற்றிருப்பதால் இவை அனைத்தையும் காண முடியும். சாதாரண கண்களால பார்க்க முடியாது. ஞான கண்கள், ஞான சக்ஷு, வேத சக்ஷு, வேதத்தின் கண் கொண்டு பார்க்க முடியும். சக்ஷு அப்படின்னா பார்ப்பது. அப்போ உயிர்கள் உயிர்காற்றில் இணைக்கப்படுகின்றனர். இக்காற்று சுற்று ஓட்டத்திற்காக பல்வேறு வழிகளில் செயல்படுகிறது. எப்படி நம்ம உடல்ல பிராண, அபான, வியான, உதான, இந்த வாயுக்கள் 5 விதமான வாயுக்கள் இருக்கு. அதே பஞ்சவிருத்தி. அதோட பஞ்சவிருத்தி அப்படின்னா வடிவம், சுவை, ஓசை, நாற்றம், ஊறு, இதெல்லாம் எப்படி செயல்படுகிறது? குண்டலினி சக்தி, இந்த உயிர் அப்படிங்கிறது பாம்புக்கு ஒப்பிடப்படுது. அப்ப இந்த பாம்பு ஊர்ந்து செல்வது போல ஆத்மா குண்டலி சக்தியின் மூலம் கடந்து செல்கிறது. அப்ப இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது? 5 உயிர்காற்றுகள் மத்தியில தான் இந்த ஆத்மா இருக்குது. அப்ப அந்த காற்றுக்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அவன் அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி அந்த குண்டலினி சக்தியை உயர்த்தி அந்த பிரம்மரந்திரம் என்ற இடத்துக்கு கொண்டு போய் அது வழியா தன் உயிரை துறக்கிறான். பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம். 6 மாதங்கள் சூரியன் வடக்கே உதிக்கின்ற காலங்கள், தெற்கே உதிக்கின்ற காலங்கள், உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னுட்டு. அதுல வளர்பிறை, தேய்பிறை, வளர்பிறையில போறது நல்லது, பகலில் போவது நல்லது. ஆனா இதெல்லாம் எந்த கண்டிஷன் பக்தனுக்கு கிடையாது. எப்ப போனாலும் அவன் பகவான்கிட்ட போலாம். அந்த அஷ்டாங்க யோகிகள் இதுக்கெல்லாம் ரொம்ப படாத பாடு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஒரு பக்தன் எந்த நேரத்துல போனாலும் பகவான் கைய விரிச்சு கூப்பிட்டு அவர் ரெடியா இருக்கார். நீ என்கிட்ட வா, நான் உன்னை எப்ப வேணா எடுத்துப்பேன், நீ எந்த காலத்துல வந்தாலும் சரி, நீ என்கிட்ட தான் வரப்போற. ஏன்னா அவன் தொடர்ந்து பகவானின் நாமங்களை உச்சரித்து பகவத்கீதை கேட்டு பாகவதம் எல்லாம் கேட்டு தன்னுடைய அறியாமையை நீக்கி பாவ விளைவுகள் எல்லாம் போக்கி அவன் தன்னை எப்பொழுதும் தயார் நிலையில வச்சிருக்கிறான். நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு கேட்டுக்கலாம், ஒரு நாள் கிளாஸ் போனா என்ன அப்படின்னு எந்த நேரமும் அவன் பகவானோட சிந்தனையிலேயே இருக்கிறான். சோ அவனுக்கு எப்பவுமே பகவான் எப்ப வேணா வரலான்னு கதவை வைகுந்த வாயில திறந்து வச்சிருக்காரு. ஆனா பக்தன் அல்லாதவன் நெருங்கவே முடியாது. உயர் கிரகங்கள் வரைக்கும் வேணா போலாம் அவன் செய்த புண்ணியத்தின் செயலால. ஆனா ஆன்மீக லோகத்துக்கு அவன் போகவே முடியாது. டீயை பார்க்க முடியாது. அவனுக்கு அங்க உள்ள டிக்கெட்டே கிடையாது. ஸ்லோகம் 7. பிருகத்பலம் மனோ வித்யாத் உபயேந்திரிய நாயகம் பாஞ்சால சபஞ்ச விஷயா என் மத்தியே நவ கம்புரம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மற்றவர்களுக்கு தளபதியாக இருக்கும் 11வது பணியாள் மனம் ஆகும். அவனே செயற்புலன்கள் மற்றும் அறிவு புலன்கள் என்ற அனைத்து புலன்களுக்கும் தலைவன் ஆவான். பஞ்சால ராஜ்யம் என்பது ஐம்புலன்களின் நுகர்ச்சி பொருட்கள் தாம் அனுபவித்து மகிழப்படும் சூழலாகும். பஞ்சால இராஜ்யத்தினுள் இருப்பது உடல் என்னும் நரகமாகும். அதற்கு 9 வாயில்கள் இருக்கின்றன. மனமே செயல்கள் அனைத்திற்கும் மையமாக இருக்கிறது. அது இங்கே பிருகத் பல, அதாவது மிக்க ஆற்றலுடையது என்று கூறப்படுகிறது. வாழ்க்கை எனும் மாயிலிருந்து வெளியே வருவதற்கு ஒருவன் தன் மனத்தினை கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கிறது. பெரும் பயிற்சிக்கு ஏற்ப மனம் உயிரின் நண்பனாகவும் எதிரியாகவும் இருக்கிறது. ஒருவனது நிர்வாகி நல்லவனாக இருக்கும் பொழுது அவனது சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றன. மாறாக அவன் திருடனாக இருந்தால் அவனது சொத்துக்கள் நாசமடைகின்றன. அதேபோல் ஒருவனது கட்டுண்ட வாழ்க்கையில் உயிர் தனக்கு பதிலாக செயல்படும் அதிகாரத்தினை தன் மனதிற்கு அளிக்கின்றான். அதனால் அவன் புலனூட்சி பொருட்களை அனுபவிப்பதற்காக அவனது மனதினால் தவறாக வழிநடத்தப்படுவதற்கு அவனே பொறுப்பாகின்றான். ஆகையினாலேயே ஸ்ரீல அம்பரீஷ மன்னர் முதலில் தன் மனதினை பகவானின்
திருவடித்தாமரைகளின் மீது ஈடுபடுத்தினார். ஷ வை மனக கிருஷ்ண பதாரவிந்த யோக. மனம் பகவானின் திருவடி தாமரைகளின் தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது புலன்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இம்முறையே யம என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் மனதை கட்டுப்படுத்துதல் என்பதாகும். இவ்வாறு மனதினை கட்டுப்படுத்தியவரே கோஸ்வாமி என்று அழைக்கப்படுகிறார். மாறாக மனதை கட்டுப்படுத்த முடியாதவர் கோதாசர் என்று அழைக்கப்படுகின்றார். மனமே புலன்களின் செயல்களை இயக்குகிறது. அச்செயல்கள் பல்வேறு வடிகால்களின் மூலம் வெளியேற்றப்படுகின்றன. இதனை அடுத்து வரும் ஸ்லோகம் விளக்குகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. சோ மனமே செயல்கள் அனைத்திற்கும் மையமாக இருக்கின்றது. சோ வாழ்க்கையினும் மாயிலிருந்து வெளிவதற்கு தன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனம் பரம் காரணம். ஏன்னா மனசுதான் நம்ம புலன்கள்லயே மிகவும் வலிமையானது. மனசு என்ன நினைக்கிறதோ அதை புலன்கள் செய்யுது. அப்போ மனதை கட்டுப்படுத்த அர்ஜுனன் சொல்றாரு, நான் வாயுவை கூட கட்டுப்படுத்தி விடுவேன். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே வாயுர் ஏவ சுதுஷ்கரம் அப்படிங்கிறார். மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியல. அவர்கிட்ட பல ஆயுதங்கள் இருக்கு. பிரம்மாஸ்திரம் போன்ற பெரும் பெரும் ஆயுதங்களை எல்லாம் வச்சிருக்காரு. சிவபெருமான்கிட்ட, இந்திரன் கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட, இப்படி பல ஆயுதங்களை அவர் கையில வச்சிருக்காரு. காற்றை கூட கட்டுப்படுத்திடுவாரு, மழையை தருவிப்பாரு, சூரியனை மறைச்சிடுவாரு. இப்படி எத்தனையோ வில் வித்தைகள் அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. ஆனா மனசை கட்டுப்படுத்த முடியல கிருஷ்ணா, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு செகண்ட்ல இவ்வளவு எண்ணங்கள் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டே சொல்றாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு நிமிஷத்துல இவ்வளவு எண்ணங்கள் தோன்றி மறைகிறது அப்படின்னு. அப்ப கட்டுப்படுத்த முடியாத மனமுடையவர்களால, ஏன்னா மனதின் இயக்கத்திற்கு தகுந்த மாதிரிதான் புலன்கள் செயல்படுது. சோ புலன்கள் வந்து பாவகரமான காரியங்களை செய்ய யூஸ் ஆகும். மனம் நினைக்குது, புலன்கள் செய்யுது. அப்ப அந்த புலன்களை கட்டுப்படுத்தணும்னா மனதை கட்டுப்படுத்தணும் முதல்ல. மனம் தானாக கட்டுப்படுத்த முடியுமா? சரி, கடவுள் எல்லாம் நாத்திகவாதி, மனசை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா புலன்களின் அதிபதி யார்? ரிஷிகேன சேவனம். ரிஷிகேஷர் அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். முக்கியமா நம்ம மனம் எனும் புலனை கட்டுப்படுத்தக்கூடியது பகவான் தான். அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இதுக்கு உதாரணம் யாரு? இந்த பக்தி தொண்டு எப்படி பண்றாருன்னா, அம்பரீஷ் மகாராஜா சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ, தன் மனதை கிருஷ்ணரின் பாதார விந்தத்தில் வைத்தார். வாசாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே ஹரௌஹரேர் வந்திர மார்ஜனாதேஷு ஹிருதிம் சகாராச்சுத சத் கதோதயே அப்படின்னு சொல்லி. சோ ஒவ்வொரு புலன்களையும் அவர் வந்து பகவானோட சேவையில் ஈடுபடுத்தினார். அதன் மூலமாக மனம் மட்டுமல்ல, எல்லா புலன்களும் கட்டுப்பட்டது. இப்போ ஒரு புலனை மட்டும் நான் கட்டுப்படுத்திட்டேன். இப்போ சாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், வாய் சொல்லுது, கை வந்து மாலையை உருட்டுது, ஆனா கண்கள் வேற ஏதோ காணாத காட்சியை பாக்குது. அப்ப என்ன ஆகும்னா மனசு அந்த கண்ணு பாக்குற இதுலதான் போகும். சிலர்லாம் போன் பேசிட்டே சாண்டிங் பண்ணுவாங்க, சிலர்லாம் கிளாஸ் கேட்டுட்டே சாண்டிங் பண்ணுவாங்க. ரொம்ப வித்தியாசமானவங்க. ஒரு நேரத்துல 2 காரியங்களை பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் கிளினஸ் ரெக்கார்டு கொடுக்கணும். ஆனா ரெண்டுமே பண்ற மாதிரி நடிப்பாங்களோ தவிர அவங்க ரெண்டுலயுமே அவங்க கான்சென்ட்ரேஷன் இருக்காது. சோ கண்ணு எங்க போகுதோ அங்கதான் மனம் போகும். அப்ப வாய் மட்டும் மந்திரம் மட்டும்தான் சொல்லும், ஆனா மனசும் கண்ணும் வேற பக்கம் இருக்கு. சோ எல்லா புலன்களும் வேஷா ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாக நந்தனாஸ் புத்தையோ அவ்யஷாயினாம். அதனாலதான் அம்பரீஷ் மகாராஜா எல்லா புலன்களையும் பகவானோட சேவையில் ஈடுபடுத்தினார். கண்கள் பகவானோட திருவுருவத்தை காணவும், வாய் பகவானை பற்றிய புகழை பேசவும், காது அவரை பற்றிய புகழ் நாமரூப புகழ் லீலைகளை கேட்கவும், அவரது கால்கள் எப்போதும் பகவானுக்கு சேவை செய்ய கோயிலுக்கு போறதுக்காகவும், கைகளை பகவானை சேவிப்பதற்காகவும், பக்தர்களை ஆலிங்கனம் பண்றதுக்காக அந்த உடலையும், இவர் எல்லா புலன்களையும் அவர் பயன்படுத்தினார். சோ ஒரு புலன் நம்ம விட்டு சதறினா கூட அது நம்மள மனச கெடுத்துரும்.
சோ மனசை சரி பண்ணணும் அப்படின்னா எல்லா புலன்களையும் நாம வந்து பகவானோட சேவையில ஈடுபடுத்தணும். ஏன்னா மனம் பகவானின் திருவடி தாமரைகளில் தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது புலன்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. மனதை கட்டுப்படுத்துதல், மனதை கட்டுப்படுத்தியவரே தன்னை வெல்லக்கூடியவர். இல்லைன்னா நம்மை வெல்ல முடியாது. அதனாலதான் அவங்க கோஸ்வாமிகள் வாச்சோ வேகம் மனச குரோதோ வேகம் ஜிகுவா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏகான் வேதான்யோ விஷகேத தீர சர்வாம் அபிமாம் பிருத்வீம் சிஷ்யாத். அவங்கதான் சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்கள் கோஸ்வாமிகள். கோ அப்படின்னா புலன்கள், சுவாமி அப்படின்னா புலன்களுடைய அதிபதி. இதுவே புலன்களை கட்டுப்படுத்த முடியாதவர் கோ தாசன். புலன்களுக்கு அவர் தாசனாக, பொண்டாட்டி தாசன் சொல்லுவாங்க, பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கிறவன். அது போல கோதாசன், புலன்களுக்கு தாசன், அடிமை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்ப பல்வேறு இச்செயல்கள் பல்வேறு வடிகால்கள் மூலம் வெளியேற்றப்படுகின்றன. இதனை அடுத்து வரும் ஸ்லோகத்துல நாம பார்க்கலாம். மனமே புலன்களை இயக்குகின்றது அப்படிங்கறத நம்ம கீழே பார்க்கலாம். இது நாளைக்கு திங்கட்கிழமை பார்க்கலாம், ஸ்லோகம் 8ல இருந்து. இது வரைக்கும் யாராவதுக்கு சந்தேகம் இருந்தா இப்போ பார்க்கலாங்க. ஹரே கிருஷ்ண.